அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் மற்றும் பல்லுயிர் சுற்றுச்சூழலுக்கான முக்கியத்துவம் அதிகமாகிக்கிட்டே போகுது. குரூப் 1லையும் சரி, குரூப் 2லையும் சரி, குரூப் 4லையும் சரி, எல்லா நிலைகள்லையுமே பருவநிலை மாற்றத்தை குறித்தும் இன்னும் சுற்றுச்சூழல் குறித்தும் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான அங்கம் தான் பயோடைவர்சிட்டி, பல்லுயிர். இதை நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவில் படிச்சிட்டோம், அதாவது இந்த அமைப்பில் படித்தோன்னா நம்மளால் பெரும்பான்மையான கேள்விகளை அட்டன் பண்ண முடியும். இதே பெர்ஸ்பெக்டிவில் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா குரூப் 1 மாதிரியான தேர்வுகளில் வர்ற கேள்விகளை நம்மளால் எளிதில் அணுக முடியும். ஒரு டாபிக் இப்போ பல்லுயிர் அப்படின்னு பார்க்குறோன்னா அதில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல பல்லுயிர் பயோடைவர்சிட்டினா என்ன இன்ட்ரோர் பார்க்கலாம், அறிமுகம். இந்த அறிமுகத்தில் பயோடைவர்சிட்டின்ற டேர்ம் எப்போ காயின் பண்ணாங்க, 1992 காயின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பயோடைவர்சிட்டினா என்ன, பல வகையான உயிரினங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இன்ட்ரோவில் போட்டுரு. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம். இந்த பயோடைவர்சிட்டி இருக்கிறதுனால என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் ஏற்படுதுன்றதை அந்த சிக்னிஃபிகன்ஸில் போடலாம். அதை எக்கனாமிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ், மெடிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ்னு வகைப்படுத்தி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதை தொடர்ந்து டைப்ஸ், பல்லுயிர் வகைகள் அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் முக்கியமான வகைகள்னு பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஜெனட்டிக், ஸ்பீசிஸ், ஈகோசிஸ்டம். இது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. இதில் கீஸ்டோன் ஸ்பீசிஸ், இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ், அந்த மாதிரியான ஸ்பீசிஸ்லேயே சில முக்கியமான அமைப்பு வகைகள் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து பயோடைவர்சிட்டி, இப்போ அறிமுகம் அது என்னன்னு பார்த்தோம், அதனால் வர பயன்கள் பார்த்தோம், அதோட வகைகள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஏற்படுற ஆபத்துகள் என்னெல்லாம்னு சொல்லி அதையும் பார்த்துடணும். இப்போ த்ரெட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயோடைவர்சிட்டி அழியுதுன்னா அதனால் என்ன நடக்கும், கிளைமேட் சேஞ்ச் வரும், ஃபுட் செயின் பாதிக்கப்படும், இந்த மாதிரியான விஷயங்களை இதில் எழுதலாம். தொடர்ந்து காஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஒரு உயிர் அழியுது அப்படின்னா, ஒரு உயிரினம் அழியுதுன்னா அதனால் என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படும், அதற்கு என்னெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்றத இதில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். காசஸில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போது நேச்சுரல் காசஸ், ஆர்டிஃபிஷியல் காசஸ். சில பேரிடர்களால் சில உயிரினங்கள் அழியும், அதெல்லாம் நேச்சுரல் காசஸ். ஆர்டிஃபிஷியல், மனிதர்கள் ஏற்படுத்துகிற சில விளைவுகளால் சில உயிரினங்கள் அழியும், அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல். அதில் இன்னும் டிவைட் பண்ணி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். கான்சிக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதை கொஞ்சம் ஜென்ரலாக பார்க்குறப்போ இப்போ ஃபுட் செயின் பாதிக்கப்படும், உணவுச் சங்கிலி பாதிக்கப்படும், கிளைமேட் சேஞ்ச் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும், சூழலியல் மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி பயோடைவர்சிட்டி அழிகிறதுனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுதும் அப்படின்றத காஸ் அண்ட் கான்சிக்வன்ஸில் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடச்சிருச்சா? பயோடைவர்சிட்டினா என்னென்னு பார்த்துட்டீங்க, பயோடைவர்சிட்டிக்கான முக்கியத்துவங்கள் என்னன்றதை பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அதோட வகைகள் என்னென்னு பார்த்துருக்கீங்க. அதில் முக்கியமான வகைகள் என்னன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து அதுக்கு ஏற்படுற ஆபத்துகள் என்ன, ஒரு உயிரினம் அழியுது அப்படின்னா அதற்கான காரணிகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இது எல்லாமே பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஆபத்து எல்லாமே பார்த்துட்டோம், வகைகள்லாம் பார்த்துட்டோம். இப்போது இதுக்கு நம்ம என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் பல நேரங்களில் கேள்விகளாக வருது. நடவடிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம ஒரு சில வகைகளை பிரிச்சுக்கலாம். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுத்திருக்கோம், அமைப்பு ரீதியான நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுத்திருக்கோம், அதை தொடர்ந்து உறைவிடங்கள் ரீதியான நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறப்போ, சட்டப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது, 1972 வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம். அது லேட்டஸ்ட்டாக என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னெல்லாம் முக்கியமான அம்சங்கள் இருக்குன்னு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். தொடர்ந்து பயோடைவர்சிட்டி ஆக்ட், பல்லுயிர் சட்டம் 2002 இருக்குது, அதில் என்னெல்லாம் ரேஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துன்னு பார்த்துக்கலாம். இது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பல்லுயிர் பாதுகாக்கிறதுக்கு. அதை தொடர்ந்து அமைப்பு ரீதியாக சில அமைப்புகளை உருவாக்கி அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கைகள் எடுத்திருப்போம். அதில் முக்கியமான 3 அமைப்புகள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நேஷ்னல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப், இது தேசிய அளவில் இருக்க வன உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அதை தொடர்ந்து நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல், தேசிய பசுமை தீர்ப்பாயம். நம்ம இந்த காவிரி நடுவர் நீதிமன்றம் சில இந்த மாதிரியான தீர்ப்பாயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அது மாதிரி தேசிய பசுமை தீர்ப்பாயம். அதை தொடர்ந்து நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, தேசிய புலிகள் பாதுகாப்பு வாரியம். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து பர்டிகுலராக வன உயிரினங்களையும் இந்த மாதிரி பல்லுயிர் பாதுகாப்பை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள். இப்போது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் பார்த்துட்டோம், அமைப்பு ரீதியான நடவடிக்கைகள் பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், இதெல்லாம் வந்து அந்தந்த இடங்களில் அதை பாதுகாக்கிறதுக்காக சில வழிமுறைகள் நம்ம மேற்கொண்டிருக்கோம். இப்போது ஒரு பல்லுயிர் உயிரினத்தை அதோட இடத்திலே பாதுகாக்கிறது இன்சைட்டுன்னு சொல்லுவாங்க. அது எங்கே வாழுதோ அங்கேயே அதை பாதுகாக்கிறது. அதை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறதுக்கு எக்ஸைட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் ஜூ. இப்போ இன்சைட்டுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் பார்க், தேசிய பூங்கா, வனவிலங்கு சரணாலயம், வைல்ட் லைஃப் சாங்சுரி, புலிகள் காப்பகம், பயோ கன்சர்வேஷன் சைட்டு, இது எல்லாமே வந்து இன்சைட்டில் வரும்.
இந்த மாதிரி அந்தந்த இடங்களை பொறுத்து அதை வகைப்படுத்தலாம். அதை தொடர்ந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பயோடைவர்சிட்டி பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிற நடவடிக்கைகள். இதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயங்கள் அது ரிலேட்டடாக வருதுன்னா அதை நீங்கள் இதரவையில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அது ஒரு பேஜ் வைஸ் நோட்ஸாக எடுத்துக்கிறப்போ உங்களால் இதில் வர்ற ஃபேக்ட் டேட்டாஸை வச்சு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது ஒன் வேர்ட்ஸ் கொஸ்டின்ஸையும் அடிக்க முடியும். அதே நேரத்தில் 2 எழுதுறீங்கன்றப்போ இதை நீங்கள் ஒரு டீட்டெயில் நோட்ஸாக எடுத்து ஒரு 15 மார்க்கோ 12 மார்க்கோ எழுத முடியும். ஸோ இதை கண்டிப்பாக நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.